அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்கெல்லாம் என் நண்பர்கள், வெகு நாள என் நண்பர்கள். என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. பாரதியை பத்தி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு தீராவே ரொம்ப மயக்கூச்சரியமா இருக்கு. எங்க நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம் நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நானா இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் அதோடு. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிட்டு அதில் அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடி ஜோக் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றதான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க பல கதைகள் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அதை அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது ரெகுலராக கிடையாது. பாருங்க. அது அது அடுத்தது இருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழா நாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னோட கெரியர் சினிமாவில் விடுத ஆரம்பிச்சது. வேலி இல்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள். காலேஜில் படிக்கும்போதே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபிலிம்ஸ்லாம் 3 வரை, அந்த நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், வேலி இல்லா மாமரம், இந்த மாதிரி. ஸோ எங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலே எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டுதான் இந்த பாரதி இந்த ட்ரீம் கேர்ள் வரைக்கும் நடந்து வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும். நான் அந்த காலத்திலேயே நான் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி 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 பாரதி வீட்டில் பல முறை படிச்சிருக்கேன். என்னோட புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது இதுக்கு பாரதியோட தான். அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார். சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அது இன்னைக்கு ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ட்ரீம் கேர்ள் என்னோட படத்து டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையான இருக்கு. எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானே கூட வாசிச்சேன். ரொம்ப அற்புதமான டைட்டில். நான் படம் பார்த்தேன். ரொம்ப பொய்டிக்கா, ரொம்ப அழகா இளமையா பண்ணியிருக்கார் பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படியோ மேடையில் மீரா அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த மேடையில பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மீரா படத்துல நான் ஒரு உதவி எடிட்டரா நான் வேலை பார்த்த காலத்துல பிசி சார் லெலிமிட்டி ஜென் சார்ட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி ஒரு மேதை. ஆக்சுவலா எப்படி இசைஞானி அவர்களை நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா அந்த பிசி சாரை சொல்லலாம். பி சார் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌனராகத்துல தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சது இல்லை. வீடு அவ்வளோ அழகா,
ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌனராகம். நான் வந்து கமலா தேட்டர்ல திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்துல அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டர்ல கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பாக்குறேன். அதே இடத்துல கைதட்டு. ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்ட ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா ஒரு படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அவர் மரணமாகறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒளியில ஒரு ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பாக்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல வந்து குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசார்ட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பாக்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமா வீட்டுல இருக்க வெங்கல தட்டு கூட வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழக வந்து திரையில காமிச்சவரு. அப்ப 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் பிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஐ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எப்பா நான் பண்ணல அந்த படம், நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்றத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுத ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்றப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு போயட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா எனக்கு வந்து மொபைல்ல யார் வேணா போட்டோ எடுக்கலாம், யார் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுற ஒரு காலத்துல 80கள்ல இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டிருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்பெனியின் காலேஜுக்கு போவேன். அங்க இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாவோ, கலை சம்பந்தமாவோ, லிட்ரேச்சர் சம்பந்தமாவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாசத்துக்கு யாராவது ஒரு விஐபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படிதான் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிக பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்க புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்பதான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபாய் அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை விழிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்க போய் அப்படியே உட்கார்ந்துருது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். பர்சனலாவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்பந்தமாவும் அவர் எப்பவுமே பேசிட்டே இருப்பார்.
எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சு கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல என் கையில வரைஞ்சு வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்றதை நினைச்சு மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தா சார் மூலியமா தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசலாம்னு நினச்சேன், ரொம்ப டைம் வச்சு நான் ரொம்ப பேசலை. நிறைய பேசுறது விஷயம் இருக்கு. ஆனால் என்னோட அழைப்பேற்றல் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு வாட்டி ஃபோனில் தான் கூப்பிட்டேன், அத்தனை பேர் வந்தாங்க, என்னை மதித்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வேற பேசியிருக்கிறேன். நன்றி. பரத்தது இதில் காமெடி என்னன்னா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணுறப்ப எல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல. ஃபஸ்ட்டு வேலியில்லா மாமரம், நூலர்ந்த பட்டம், காவேரி கரங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படங்கள் தான் கிடச்சிது. எனக்கு அசிஸ்டன்ட் வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல. ஒரே ஒரு படம் நெஞ்சமலாந்தியன், அதில் தான் மோகன், ராதா, பூர்ணிமாச்சார் நடிச்ச படம். அந்த ஒரு படம் தான் அசிஸ்டன்ட் ஒழுங்கான படம் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கூட கஷ்டம். நான் சென்னையில் தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிகையில் போய் சேர்ந்தேன். அதுக்கு பாவச்சந்திரன் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பத்திரிகை சேர்ந்தோம்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு. அந்த பத்திரிகை துறையில் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். அப்போ இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் இல்லை. அப்போ ஃபிலிம்ஸ்லேருந்து படம் பார்க்கறது, உலக சினிமா பார்க்கறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, சினிமா பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். ஆனால் பத்திரிகை எழுதிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பி.சி. ஸ்ரீராம். அவர் தான் எனக்கு அவரோட டைரக்ஷனில் மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு. திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோல்வி. படம் ஐயாம ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி சரியா வரல. அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சினிமா ரொம்ப நேசிப்பேன். அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். சரி அடுத்த வேலை செய்யலான்ட்டு ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன். அதில் நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஏன்னா அப்போ எனக்கு 2 பசங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடிஞ்சிச்சு. சரி அப்புறம் இன்னும் ஸ்டெடியா அதில் கூட என்னென்னா ஒவ்வொரு விளம்பர படம் இருக்கிறது, நிகழ்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பித்தேன். இக்னோன்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு சார் சொன்னார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது வந்து என்னன்னா MBA படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ்ல. அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சின்னதாக புக்கு 40 ரூபாய்க்கு குட்டி புக்கு போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கல்லூரியில் அந்த வகுப்பு நடக்கிற இடத்துல போய் வெளியே வச்சு விற்று அது பயங்கர வெற்றி அடையிருப்பாங்க. செம சக்சஸ் ஆச்சு. இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன். இந்த 26 வருஷமா சார்லதா பப்ளிகேஷன் நடத்துகிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஆனால் சினிமா நான் தடுத்துட்டே இருக்கும்ல. அப்போ அர்ச்சனா வந்து எனக்கு நம்ம ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் எப்போ நாங்கள் 2 பேரும் பேசுனாலும் சினிமா பற்றி பேசுவோம். சினிமா பேசிகிட்டே இருப்போம். நைட்டு 11 மணி, 12, 1 மணி அவ்வளோ சினிமா பேசுவோம். அப்போ தான் சரி அவங்களுக்கு தோணுச்சு. நான் ஒரு கதை சொன்னேன், இப்படி ஒரு பண்ணலான்னு சொன்னேன். அந்த அழியாத குழம்பு 2 வந்து அர்ச்சனா தயாரிச்சாங்க. அவங்க என் டைரக்ட் பார்க்கணுன்ட்டு. ஆனால் அவங்க எங்கேயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலான்னு திட்டம் போடுறப்ப நான் பயந்துட்டு, ஐயோ நம்மளால அவங்க இதை கஷ்டப்படக்கூடாதுன்னு சரி ரேவதி அப்போ ஃப்ரெண்டு, ரேவதி டைரக்டரை போடு, உனக்கு சேஃபு, நீ நினைக்கிற இந்த கதையும் நடிக்கலாம், ரேவதி டைரக்டரை போடுற அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க உறுதியா இல்லடா அது நீ தான் ஃபீல் பண்ணி, உன்னால தான் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கமாக எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணி அது 12 நாளில் அந்த படத்தை எடுத்து முடிச்சேன். சின்ன பட்ஜெட்டில் தான். அந்த படம் ஓரளவு ஒரு நல்ல எனக்கு பேர் இப்போ கூட யூடியூப்ல இருக்கு. 2 மில்லியன் மேலே அந்த படம் பார்த்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது சந்தோஷம். அப்புறம் என்னென்ன சும்மா இருக்கு சும்மா அடுத்து படம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணேன், சரி படம் பண்ணலாம், இந்த ட்ரீம்களுக்கு ஒரு 4 சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு சாலமனை கூப்பிட்டு ஒரு 4 சீன் இங்கே எடுக்கலாம்னா, அவன் என்ன சொன்னான், அவன் ஊட்டி சார் அந்த 4 சீனை ஊட்டியில் போய் எடுக்கலாம் சார். செம்மொழி பூங்காவில் வந்து அவன் கேட்டால் 30,000 ரூபாய் படம் கேட்டான். இந்த 30,000 ரூபாய்க்கு ஊட்டியில் போய் எடுக்கலாம்னு சொன்னான். 4 சீன் எடுக்கலான்னு தான் போனேன். அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு 16 நாளில் அந்த படத்தை எடுத்து முடிச்சேன்.
அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமந்த். நைட்டு இதெல்லாம் இது எடுக்கலான்றாங்கன்னா காலையில் சீன் எழுதி கொடுப்போம். அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளாக எடுத்து முடிச்சேன். எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க, அது எனக்கு பிடிக்காது. பிரேக் பண்ணுங்க. அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா 1 வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. அது 1 வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவங்க சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நிறைய பத்திரிகையில இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆனா சினிமா எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்போ என்னால் நினைச்சதை இப்போ அடுத்த படம் கூட எடுத்து முடிச்சிருக்கேன், சைக்கிள் கேப்னு. அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியா இருக்கேன். ஸோ அதனால எப்பனாலும் எடுக்க முடியும். நீங்க நம்பணும். இப்போ நான் 40 வருஷமா ட்ரை பண்ணேன். ஆனா இப்போ என்னால் கண்டினியூஸா படம் எடுக்க வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு. அது முக்கியம் என்னன்னா, சின்ன பட்ஜெட் எடுக்கிறது எப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளானிங் எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 4 சீன் எடுக்க பணம் படத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஐடியா தான். அப்புறம் என்னன்னா சிக்கனமா எப்படி எடுக்கிறதுன்றத பத்தி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு. நான் அப்படிதான் எடுப்பேன் எப்பயுமே. செலவு இல்லாம அது பிளான் பண்ணலாம். அது ஸ்கிரிப்ட் தான். அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சமா செலவு பண்ணா ஒருவேளை படம் தாக்கட்டு கூட பாதிப்பு வராது. அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவுதான் சுருக்கம்னு நினைக்கிறேன். போதும். தேங்க்யூ.